நம்ம இன்றைக்கி கோதுமை குருணையில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சம்பா கோதுமை குருணையை 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கோதுமை குருணை 3/4 டம்ளர், பாசிப்பருப்பு 1/4 டம்ளர், ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் அளவு நல்லா பிசைஞ்சு விட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடேறினதும் ஜீரகம் சிறிதளவு, மிளகு சிறிதளவு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா நெய்யிலே வேகட்டும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இஞ்சி கலர் சேஞ்ச் ஆனோடனே 4 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பும் கோதுமை குருணையும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யில் லைட்டாக கிளறி விடுங்க. நெய்யில் சேர்த்து கலந்து விடும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. எப்போதும் ஒரே மாதிரி பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணி 4 டம்ளர் சேர்த்துக்கணும். தண்ணி சூடாக இருக்கணுங்க. இதுக்கு நார்மல் வாட்டர் இதெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம பாசிப்பருப்பு கோதுமை குருணை 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதனால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். டம்ளரில் சூடு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு பயங்கரமாக சூடு இருந்துச்சு. கேர்ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சூடான தண்ணி சேர்க்கணும், அதுதான் முக்கியம். அதில் தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கல் உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு டேஸ்ட் அதிகமாக இருந்தால் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். தண்ணி ஓரளவு குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு மேலே வெயிட் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விசில் வந்தால் 1 விசில் கணக்கு, அப்படி இல்லைன்னா 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் இறங்கினோடனே திறந்து நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நல்லா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடும். இது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி, இட்லி, சாம்பார் எதை வேணால் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.